அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் நாம் சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர் சைமல்டேனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்ப்போம். dx by dt plus 2x minus 3y equal to t. அடுத்த ஈக்குவேஷன் dy by dt minus 3x plus 2y equal to e power 2t. இந்த ப்ராப்ளம் அஞ்சாவது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நாம் 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த 4 ப்ராப்ளத்தையும் பார்த்து கற்றுக்கோங்க. சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதியிருக்கிறேன். இந்த டி பை டிடி அதை கேபிட்டல் டி அப்படிங்கிற நொட்டேஷனை பயன்படுத்தி எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா, இந்த 2 டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அது மாதிரி இந்த 2 டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் ஒய் இதை டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். 2 டிபெண்ட் வேரியபிள் இருக்குது. அதனால் 2ல் ஒரு டிபெண்ட் வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறோம். சரி, கொடுத்துருந்த அந்த 2 ஈக்குவேஷனையும் சின்ன மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கிறேன். எக்ஸை எலிமினேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன். ரெண்டாவது ஈக்குவேஷன் மேலே டி ப்ளஸ் 2வை ஆப்ரேட் பண்ணுறேன். அப்படி ஆப்ரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். இந்த -3x இருக்கு இல்லையா, அது மேலே டி ப்ளஸ் 2 ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் டி ப்ளஸ் 2 ஆப்ரேட் பண்ணால் இங்கே ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இந்த e பவர் 2tலையும் டி ப்ளஸ் 2 ஆப்ரேட் பண்ணியிருக்கிறேன். இந்த e பவர் 2tயை 2 டேர்ம்லேயும் உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன். இங்கே டி அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படிங்கிறதுனால இந்த e பவர் 2tயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2e பவர் 2t அப்படின்னு கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க, 4e பவர் 2t அப்படின்னு கிடைச்சிருக்குது. இப்போ 3வது ஈக்குவேஷனை ஜஸ்ட் நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அகெயின் இங்கே டி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிப்போம். அப்படி எழுதுனா என்ன கிடைக்குது பாருங்கள். டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 9y ஈக்குவல் டு 4e பவர் 2t ப்ளஸ் 3t அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே 4y இருக்குது, இங்கே மைனஸ் 9y இருக்குது. அதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். டி ஸ்கொயர் ப்ளஸ் 4d மைனஸ் 5 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4e பவர் 2t ப்ளஸ் 3t அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனை 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் y என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷனை எழுதி சால்வ் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது. ஸோ 2 பர்டிகுலர் இன்டெக்ரல் நாம் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே 0க்கு ஈக்குவேட் பண்ணி எழுதுவோம். ஆனால் டிக்கு பதிலாக m அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை நம்மளால் ஃபேக்டர் பண்ண முடியும். எப்படி ஃபேக்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். m + 5 இன்ட்டு m - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபேக்டர் பண்ணியிருக்கோம். அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ண முடியும். ஒன்றையும் சால்வ் பண்ணிங்கன்னா m ஈக்குவல் டு -5 m ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. 2 ரூட் கிடச்சிருக்குது. ரெண்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்குது. அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், ae பவர் m1t ப்ளஸ் be பவர் m2t அப்படின்னு எழுதுவோம். இதில் m1க்கு பதிலாக -5ஐயும் m2க்கு பதிலாக 1ஐயும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ae பவர் -5t ப்ளஸ் be பவர் t. அடுத்ததான் நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். அதுக்காக ரெஃபரன்ஸ்க்காக 4th ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறேன். பர்டிகுலர் இன்டெக்ரல் 1, அதுக்காக என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள். 1/, இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே டினாமினேட்டரில் எழுதியிருப்போம். அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால
இந்த டீனோட கோஎஃபிஷியன்ட் 2 கொண்டு வந்து இந்த ஸ்மால் டிக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 = 4e⁻2t டிவைடட் பை 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக நாம் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்காக இந்த 4e⁻t இருக்கிற இடத்துல இந்த 3tயை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த 3tயை ரீப்ளேஸ் பண்ணும்போது இதை பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதனால் நம்ம எப்படி அதை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டினாமினேட்டரை 1 + something ஆர் 1 - something அப்படின்னு மாற்றி எழுதணும். அதுக்காக நான் அந்த -5ஐ வெளியில் எடுக்கிறேன். இந்த 3ஐயுமே இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள். 1 - அகெயின் ப்ராக்கெட்டுக்குள்ளே d² + 4d டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்குது. அப்புறம் பக்கத்தில் t இருக்குது இல்லையா. இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை நியூமரேட்டர் கொண்டு போய் பவரில் -1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2 நம்பரையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். -3/5 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 - d² + 4d டிவைடட் பை 5 ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு t அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல நாம் என்ன ஃபார்முலாவை அடுத்தது பயன்படுத்த போகிறோம் அப்படின்னோம்னா 1 - x ஹோல் இன்வர்ஸ் which is equal to 1 + x + x² + x³ ப்ளஸ் அண்ட் so on அப்படிங்கிறத ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். இங்கே t இருக்குது இல்லையா, அதனுடைய பவர் 1. அதனால் இங்கே x⁻1 இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம் மட்டுமே நமக்கு போதுமானது. அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். 1 + xக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த டீயை கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு டேர்ம்லேயும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. அப்படி எழுதும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். -3/5 t ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே d² + 4dt டிவைட் பை 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த d²t அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t 2 டைம். அதனால் ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0 அப்படின்னு ஆகிடும். இப்போ இங்கே 4dt இருக்குது. அப்போ ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா அங்கே 1, இப்போ 4 மட்டும் ரீட்டைன் ஆகும். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். -3/5 t + 4/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த -3/5 உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கான பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். y which is equal to காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. நாம் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. இதுதான் சொல்யூஷன் y. அடுத்ததாக இதே yயை எடுத்துக்குவோம். இது மேலே d ஆப்ரேட் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு டேர்மையும் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். இந்த e⁻−5t டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா -e⁻−5t அப்படின்னு இருக்கும். e⁻t டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா e⁻t. இந்த e⁻2t டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2e⁻2t அப்படின்னு எழுதுவீங்க. இங்கே 4 இருக்கிறதுனால தான் இங்கே 8 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 3t டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 3. லாஸ்ட்டாக இருக்கிறது கான்ஸ்டன்ட்டும், அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. சரி, dy கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டாவது ஈக்குவேஷனை ஜஸ்ட் அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். எப்படின்னா x which is equal to 1/3 ப்ராக்கெட்டுக்குள்ளே dy ப்ளஸ் 2y - e⁻2t அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இதில் இந்த dyக்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இந்த 2yக்கு பதிலாக, அதில் yக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்படி ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த 2 கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம், சிம்பிளிஃபை பண்ணிக்க போகிறோம். அதாவது இது ரெண்டும் பாருங்கள், e⁻−5t 2 டேர்ம்லேயுமே காமனாக இருக்குது. இங்கே e⁻t காமனாக இருக்குது. அது மாதிரி இதில் e⁻2t காமனாக இருக்குது. அது மாதிரி இந்த 2 டேர்மும் நம்பர்ஸாக இருக்குது. இது தனியாக t மட்டும் இருக்கக்கூடிய டேர்மாக இருக்குது. இப்படி லைக் டேர்ம் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு x என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
x equal to minus a e power minus 5t plus b e power t plus 3 e power 2t by 7 minus 13 by 25 minus 2t by 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. again இதில் முந்தின ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருப்போம்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் 3னோட மல்டிபிளாக இருக்கிறதுனால 3 வெளியே எடுத்து இங்கே இருக்கக்கூடிய 3 கேன்சல் பண்ணியிருப்போம். அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபைனல் எக்ஸ். அவ்வளோதான், சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் கொடுத்துருந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸ். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக 2 ப்ராப்ளம் கூடவே சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். இன்னொரு ப்ராப்ளம் கூட கொடுக்குறேன் சொல்யூஷனுடைய. இந்த 3 ப்ராப்ளத்தையும் நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.